டிஎம்கே கவர்மெண்ட் டோட்டலி ஃபெயிலியர் அப்படின்றீங்க. திமுக அரசை அகற்றணும்னு சொல்றீங்க. அப்போ திமுக அரசை அகற்றுவதற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அணியோடு நீங்கள் இணைவீர்களா? நிச்சயமா இன்னும் பார்க்க போறீங்க, விரைவில் பார்க்க போறீங்க சார். இந்த அதுக்கு மேல எனக்கு இப்ப சொல்ல முடியல சார். இந்த மக்கள் உரிமை மீட்பு பயணம், அதாவது திமுக மேல இன்னொன்னு, நான் இந்த 100 நாள் போனதுல ஒரு கிளாரிங் ஒண்ணு நான் பார்த்தது என்னன்னா, அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. அது சாதாரண கோபம் கிடையாது. காத்துட்டு இருக்கிறாங்க, எலெக்ஷன் காத்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது விவசாயிகளா இருந்தாலும் சரி, பெண்கள் இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்கள் இருந்தாலும் சரி, மீனவர்கள் இருந்தாலும் சரி, நெசவாளர் இருந்தாலும் சரி, மாணவர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், தொழில் அதிபர்களும் சரி, தொழிலாளர்களும் சரி, வணிகர்களும் சரி, சிறு வணிகர்களும் பெரு வணிகர்களும் சரி, அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது அதிருப்தின்னு நான் சொல்ல மாட்டேன், இது மைல்டு வார்த்தை, கோபத்தில் இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தல் முடிவுகள் எப்படி வருதோ அதுக்கு பிறகு அப்படிதான். இதுவரை அது மாதிரி ஒரு சூழல் இல்லை. இந்த மாதிரி சூழல் இப்ப 2024 உருவாக்கி தேர்தல் முடிவு. சார், இப்ப இந்த மக்கள் உரிமை மீட்பு பயணத்துல மாநில அரசுடைய செயல்பாடுகள், திட்டங்களை நீங்க குறை சொல்லியிருக்கீங்க, அந்த குறைகளை எடுத்து காட்டிருக்கீங்க. மத்திய அரசும் பல திட்டங்களை முழுமையா செயல்படுத்தல, அதுக்கான உதவிகள் செய்யலுங்கிற அதுக்கான குறைகள் எதுவுமே நீங்க சொல்லலையே. எதுக்காக இல்ல இந்த மாநில அரசு விமர்சனம் பண்ண மாதிரி இல்ல, மாநில அரசு விமர்சனம் பண்ண மாதிரி மத்திய அரசு விமர்சனம் பண்ணல. நெல்லுக்கு ஈரப்பதம் இப்ப 18 விழுக்காடு 25 விழுக்காடா உயர்த்தணும்னு சொல்லிட்டு இவரு கடிதம் எழுதியிருப்பாரு. போராட்டம் நடத்துனாங்க. அதாவது போராட்டம் அதுக்கு அதுதான் ஒரு. நான் கேட்கிறேன், ஏன் நீங்க கொடுக்கூடாதா? ஏன் கொடுக்கூடாது? இவங்க கொடுக்கலாம் இல்ல, மத்திய அரசு கொடுக்கணும், ரைட்டு. ஏன் நீங்க கொடுக்கறது? நெல் கொள்முதல் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கல்ல 2500 ரூபாய் ஒரு டன், ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் நாங்க சொன்னது நாங்க செஞ்சுட்டோம்னு சொல்றாங்க. இவங்க சொன்னது 2001 இல்ல, 2021 அறிவிச்சாங்க. இப்போ அப்போ ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறது கிட்டத்தட்ட 1800 ரூபாய். இன்னைக்கு ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி 2450 ரூபாய். 2500 ரூபாய் கொடுத்து ஒன்றும் ஆக போறதில்லை. இன்னொன்னு, அந்த 2500 ரூபாய் கொடுக்குறது இவங்க இல்லை, அதுல 2369 ரூபாய் கொடுக்கறது மத்திய அரசு. இவங்களோட பங்களிப்பு வெறும் 131 தான். போன வருஷம் 130 கொடுத்தாங்க. இந்த வருஷம் பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் கூடுதல், பெரிய மனசு பண்ணிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். 1 ரூபாய் கூடுதல் பண்ணி 131 ரூபாய் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு 2500 யார் கொடுக்கறது? அவங்க கொடுத்த காசு. அதனால இன்னொன்னு நிவாரணம் சொல்றாங்கல்ல, நெல் முழுகிடுச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சேதமடைந்த நெற்பயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் நிவாரணம் கொடுக்கல. கடந்த ஆண்டு நவம்பர் மாசம். இப்போ பாத்தீங்கன்னா குறுவை 2 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நாசமாயிடுச்சு. 1 லட்சம் ஏக்கர் சம்பா. இப்ப மறுபடியும் சம்பா மறுபடியும் மறுபயிர் பண்ணிருக்காங்க. ஏன்னா முழுகி அழுகிடுச்சு, பயிர் அழுகிடுச்சு. குறுவை சாகுபடி நெல் போயிடுச்சு. இதெல்லாம் மத்திய அரசு கொடுக்கணும், கேட்கணும். நீங்க என்ன பண்றீங்க? 4 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்கல்ல, நீங்க அது 10,000 கோடி வருஷத்துல 10,000 கோடி 5,000 கோடி நீங்க கொடுத்து வைக்கணும். அதான் நம்ம காலநிலை மாற்றம், பருவநிலை பெற்று ஒரு புயல் வரப்படுது, தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அதான் தெரியுது இல்லை, தயாராக வச்சிருக்கணும். நான் மத்திய அரசு இதுல என்னென்ன இதுல பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு நிச்சயமா அதெல்லாம் நாங்க எடுத்து தைரியமா நாங்க சொல்றோம். தனியாக இன்னும் கூடுதல் நிதி நீங்க இப்ப சொல்லிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு எல்லாமே நீண்ட காலமாக தமிழகத்தை 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சியை செஞ்சிருக்காங்க. அப்படியே அதிமுகவும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அப்படின்னு புதிய அணியோட இணைந்து நீங்க தேர்வு செஞ்சுக்குவாங்க. நான் இப்ப இருக்கிற யார் ஆளுங்கட்சி? இப்போ ஆளுங்கட்சி தான் நான் கேட்க முடியும், வேற யாரும் நான் போய் கேட்க முடியும்.
நீண்ட காலமாக அவரும் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதுவும் நான் சொல்லியிருக்கிறேன். மாற்றி மாற்றி இவ்வளவு காலமா பண்ணியிருக்கிறீங்களே, இது ஏன் செய்யல நான் கேட்கிறேன். சேலத்தை எடுத்துக்கீங்க. சேலத்துல அவங்க முன்னாள் முதலமைச்சர் அவரும் சேலத்தில் அவரும் தான் அது. ஏற்காடு மலையிலேருந்து அவ்வளோ தண்ணி வருது. சரபங்கா நதியிலேருந்து, திருமணிமுத்தாறுலேருந்து, வசிஷ்டி நதியிலேருந்து வருது. இந்த தண்ணியை என்ன நம்ம மேட்டூர் தண்ணியே வேண்டாம் சேலம் மாவட்டம் முழுக்கும். அந்த தண்ணியை செக் பண்ணி டேமை பண்ணி அதில் அந்த பயன்படுத்த சேலம் மாநகரத்துக்கு தேவை வந்து 1 டிஎம்சி, ஒரு வருஷம் முழுக்க 1 டிஎம்சி தான். அந்த சேலம் பக்கத்தில் வந்து பனமரத்துப்பட்டி ஏரின்னு இருக்கு. அது வந்து தூர்வாரினா 1 டிஎம்சி கொள்ளும். சரபங்கா நதியிலிருந்து போகுது 4லேருந்து 6 டிஎம்சி தண்ணி சரபங்கா நதியிலிருந்து சாக்கடையா மாறி பூனாம்பட்டியின் காவிரியில் போய் கலக்குது. எடப்பாடி பகுதியில் போகுது. அதை செக் பண்ணி அது 2 டிஎம்சி தண்ணி பனமரத்துப்பட்டி ஏரியில எடுத்து போலாமே. நல்ல கிறிஸ்டல் கிளியர் ஸ்வீட் வாட்டர். ஏற்காடு தண்ணினா அவ்வளவு சுவையா இருக்கும் தண்ணி. அதை விட்டுட்டு மேட்டூர் தண்ணி வந்து மேட்டூர்ல சாக்கடை தண்ணி தான் இருக்கு. திமுக ஆட்சி ஆகணும்னு சொல்றீங்க. ஐயாவும் நீங்களும் முரண்பாடுகளோடு இருக்கிறது உங்களோட எதிர்ப்பு வரிசை இருக்காது இல்லையா? அதை பத்தி எனக்கு நான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். அதே மாதிரி ஏடிஎம்கே அந்த எதிர்கட்சி எல்லாம் இந்த மாதிரி உள்கட்சி பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி சார் அது நீங்க இன்னொரு 2 மாதம் பொறுத்துங்க. தேர்தல் வரப்போ நீங்க பார்த்து போறீங்க. பாருங்க, கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச். சார் இது வரைக்கும் நிச்சயமா நடக்கும். உங்க எண்ணம் நிறைவேறும். சார் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட நீங்க குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் வரைக்கும் சொல்றாங்க. உங்களுடைய பேச்சை பொருட்படுத்த இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. டாக்குமெண்டே கொடுத்துட்டோம். அவங்களுக்கு சொல்லுங்க. இதுக்கு மறுப்பு கூட சொல்லுங்க. இல்ல ஒரு மேடையை போட சொல்லுங்க. இது மறுப்பு நான் வரேன் பேசலாம். அது என்ன எனக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி? எனக்கு என்ன, எனக்கு தமிழ்நாட்டில் தொழில் வந்தா எனக்கு சந்தோஷம், எனக்கு பெருமை. ஆனா உண்மையா வரணுமே. வராம வந்துருச்சு சொல்றதுதானே எதிர்த்து. அப்போ சொன்னா நாங்க நிச்சயமா வெளியில சொல்லுவோம். புக்கே போட்டுருக்கிறோம். இது என்ன காழ்ப்புணர்ச்சி? பதில் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களே 98% நாங்க வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் சொன்னீங்களே, நான் போட்டிருக்கேன். வெறும் 66 நிறைவேற்றிருக்கீங்கன்னு மறுப்பு சொல்லுங்க. சும்மா பொய் விளம்பரம் சொல்லிட்டு வச்சுட்டா அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்ன இருக்குது? நன்றி.